ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஸ்டைலில் நான்வெஜ் பெரட்டல். இது வந்து நீங்கள் மட்டன், சிக்கன், பீஃப் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கிலோ போட கறி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சம் போல் ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துனிங்கன்னா போதும். இது கூடவே வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூளுமே சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கையில் கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நல்லாவே வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விடும். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுட்டு லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி மட்டும் தெளிச்சிருங்க. போதும். இதை அப்படியே வந்து நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் போல் விட்டுருங்க. நல்லா வந்து ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணிடலாம். 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் நான் வந்து விசில் விட்டுருக்கேன். அதாவது ஹை ஃப்ளேமில் 2 விசிலும், லோ ஃப்ளேமில் 5 விசிலும் விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு தண்ணியுமே வந்து நம்மளுக்கு நல்லாவே விட்டு வந்திருக்கு. இதை வந்து நம்ம வற்ற வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்திடலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு கலருமே வந்து சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரக பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு பவுடர். இது மூணையுமே சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை வாசனைக்காக அதையுமே சேர்த்துட்டு நல்லா இது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கறியை அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு நம்ம உள்ளே சேர்த்திடலாம். அவ்வளவுதாங்க. இதை இப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 10 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து நல்லா சுருண்டு வந்துடும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வற்றி வந்தோடனே நான் ஒரு கப்பில் மட்டும் எடுத்துக்கிறேன். அது எதுக்குன்னா இட்லி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இந்த கிரேவி வந்து இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகாவோட ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.